கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்துக்காக நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். 86ஆம் சங்கீதம் 5, 6 ஆகிய வசனங்கள், ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தோருமாய் இருக்கிறீர். கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவிகொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும் என்று தாவீது ஜெபிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறோம் தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நீர் நல்லவரும், இரண்டாவது மன்னிக்கிறவரும், மூணாவது யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் கிருபை மிகுந்தோருமாய் இருக்கிறார். இந்த இரவு நேரத்திலே ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு நன்மையானதே தருவார். நம்ம எந்த நாட்டிலே எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீர் நல்லவர் அப்படின்னா அவர் நல்லது மட்டுமே செய்வார். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது நசரனாய் இயேசு நன்மை செய்வரா சுற்றி திரிந்தார். இந்த இரவு நேரத்தில் நம்ம குடும்பத்துக்கு எந்த காரியத்துல நன்மை வேணுமோ அது தேவனுக்கு தெரியும். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். அதுவும் உடனே நடக்கும். அந்த விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது, நீர் நல்லவர்ப்பா, எனக்கு ஒரு சுகம் வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு ஆரோக்கியம் வேணும், என் குடும்பத்துக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கணும், என் வாழ்க்கையில நீங்க வாங்கப்பா. அப்படி நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் வரும்போது முதலாவது மன்னிக்கிறார். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனையோ காரியங்கள் உண்டு. புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இன்று நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். நீர் நல்லவர், அதே நேரத்தில் மன்னிக்கிறவர். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர், அதே நேரத்தில் மன்னிக்கிறவர். அவருடைய கரத்திலே இந்த இரவு நேரத்திலே நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது நம்ம குடும்பத்துல என்னெல்லாம் உபத்திரம் இருக்கோ, என்னெல்லாம் பாடு இருக்கோ, என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அது எல்லாம் மாறும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய கரத்துல இருக்கணும். கர்த்தர் நல்லவர், அதே நேரத்துல மன்னிக்கிறவர், அதே நேரத்துல நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். ஆண்டவரே நீர் நல்லவரும், ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும், ஆண்டவரே உம்மை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் மிகுந்த கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த இரவு நேரத்தில் இந்த செய்தி யாரெல்லாம் ஒருமனப்பட்டு கேட்கிறீங்களோ, வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. கர்த்தாவே என் ஜெபத்துக்கு செவி கொடுத்து, என் ஜெபத்துக்கு செவி கொடுத்து, என் ஜெபத்தை கேளுங்கப்பா, என் ஜெபத்தை கேளுங்கப்பா, நீங்க நல்லவங்கப்பா, என்னை மன்னிக்கிற தேவன்பா, மிகுந்த கிருபையுள்ள தேவன்பா, என் ஜெபத்தை கேளுங்கப்பான்னு சொல்லி உரிமையோடு தாவீது ஜெபிக்கிறார். நாமும் கூட உரிமையோடு ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனைக்கு என்ன உபத்திரக்கு எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். என் ஜெபத்தை கவனிங்கப்பா, என் ஜெபத்தை கவனிங்கப்பா. நாமும் கூட அப்படி ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய இரத்த கொட்டைகளை வேலையடைங்கப்பா. நீர் நல்லவர், நீர் மன்னிக்கிறவர். உம்மை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவர்கள் எல்லார் மேலும் கிருபை மிகுந்தோரமா இருக்கிறப்பா. உம்முடைய பாதத்தில் வருகிறோம். கர்த்தாவே என் ஜெபத்துக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்கள் சத்தத்தை கவனியும் என்று தாவீது ஜெபித்தது போல இந்த இரவு நேரத்தில் நாங்கள் எல்லாரும் உம்முடைய பாதத்தில் வருகிறோம்ப்பா. எந்த குடும்பத்துல எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா, எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா, எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா.
கர்த்தருடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு எல்லா குடும்பத்தையும் வேலி அடைத்து ஆசீர்வதிங்க ராஜா. இரவு நேரத்திலேயே அவங்க இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்புங்கப்பா. சரீரத்துல பலவீனத்தை நீக்கி போடுங்கப்பா. பூரண சுகம் தாங்கப்பா. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. கடன் எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. இரவு நேரத்திலே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளுமே தேவ சமாதானம் உண்டாட்டும் ராஜா. எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும். உருவின பட்டயத்தோட தேவ தூதர் உழைவிடும் ராஜா. நைட் நேரத்தில் யாரெல்லாம் டிரைவிங்ல இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு சகலவிதமான ஒரு பாதுகாப்பு தாங்க ராஜா. எந்த குடும்பத்துல மரண தருவாயில் இருக்காங்களோ எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும் ராஜா. பரிபூர்ணமான சுகம் தந்து தீர்காயுசு தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா பயங்கள், மரண பயங்கள், தற்கொலை எண்ணங்கள், அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். உம்முடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். அதிகாலை வேளையில துதிக்கிற துதியோட எலும்பக்கத்தை கிருபை செய்யுங்க. உம்முடைய நாம மட்டுமே ராஜா. உங்க பாதவிடலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொருட்படுத்துவாங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.